ஜனநாயகன் ட்ரைலர் எப்படி விஜய் நடிக்க கடைசி படம் நம்ம ஜனநாயகன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. நம்மை பொறுத்தவரை கடைசி படமாக இருக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இனிமேல் ட்ரெய்லருக்குள்ளே போவோம். பார்த்தோம்னா மம்தா பைஜு நம்ம பொண்ணாக நடிச்சிருக்காங்க விஜய்க்கு. ஸோ விஜய் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார். நிறையா பஞ்சஸ்லாம் விடுறாரு. அஃப்கோர்ஸ் பூஜா ஹெக்டே இவங்கெல்லாம் ஐ திங்க் ஐட்டம் டான்ஸ் இது மாதிரி வராங்க. பாபி தியோல் எல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு மம்தா பைஜுக்கு பிரச்சனை வருது, அதை எப்படி தீர்க்கிறார் இவர் அப்படிங்கிறதான் இந்த இதுவாக படமாக எடுத்திருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு புரியுது. ப்ளஸ் நிறையா ஸ்டண்ட்ஸு, நிறையா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் நிறையா குழந்தைங்கிட்ட பேசுகிற மாதிரி, நான் சாதாரண மனுஷன்தான், நான் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஐ எம் நாட் கோயிங் பேக், நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு குறிப்பாக சொல்கிற மாதிரி நம்ம அரசியலுக்கு தான் வந்தாச்சுன்னா திரும்பி சினிஃபீல்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு பஞ்சு விட்டுருக்காரு. பட் நம்மை பொறுத்தவரை அவர் திரும்பி போவார், சும்மா நடிப்பார் தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம பொறுத்தவரை. ஸோ அது ஒன்று சொல்லலாம். பட் நிறையா இது இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க தெரியுது நமக்கு. ப்ளஸ் ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது, அதை இவர் தீர்க்கிறாரு. ஸோ அதெல்லாம் அப்படியுமோ ஒரு மாதிரி இப்போ ஒரு அவுட்லைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜும் வில்லனாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ 2-3 வில்லன்ஸ் இருக்காங்க. பட் நமக்கு இது மாதிரி பொண்ணை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாரு, பொண்ணை தொட்டவன் இது பண்ணுறாரு, ஒரு கொடாரி எடுத்துன்னு இது கொடை பண்ண வராரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவர் நடிச்ச ஒரு சினிமா தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி திரும்பி ஒரு எல்லா கலவையான சினிமாக்கள் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இது மாதிரி என்ன மாதிரி இது இருக்கும், அதே மாதிரி இருந்ததுன்னா அவுட்லைன் இருந்ததுன்னா அதே மாதிரி நம்ம இவர் தான் கஜினி டைரக்டர் படம் மாதிரி தான் இருக்குமோ தோணுது. பட் நிறையா இது இருக்குது, ஆக்ஷன்ஸ் இதுவாக இருக்குது, எதிர்பார்ப்பை கூட்டி இருக்குது. பாட்டுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியல நமக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு அனிருத், அந்த விஷயத்தில் எதிர்பார்க்கலாம். இன்னும் 3-4 டேஸ் தான் இருக்குது படம் வரத்துக்கு. பட் என்னென்னா சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் வரலன்றாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. படத்தை பார்த்துட்டு யூஏ கொடுத்துட்டாங்க சென்சார் போர்டு. பட் இவங்க டிலே பண்ணுறதை பார்த்தா இதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் வரைக்கும் டிலே பண்ணி டென்ஷனில் ஏற்றி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் வராதனால கவனிச்சிங்கன்னா புக்கிங்ஸ் மந்தமாக இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. சப்போஸ் லாஸ்ட் மினிட்டில் சென்சார் போகணும் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க விஜய், அப்போ கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதான ஒரு சில்லறத்தனமான வேலைலாம் பண்ணுறாங்கன்னு தோணுது டிஎம்கே. இன்னும் இதே தப்பை தான் எம்ஜிஆர் கிட்டேயும் பண்ணாங்க, செமையாக ஓடிட்டு உலகம் சுற்றும் வாலிபன். அதே தவிர திரும்பி பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது இந்த படத்தை பொறுத்தவரை. ஒரு வாட்டி பார்க்கலாம் நம்ம படம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் எதுவுமே.